Day 72 ஆஃப் டேக்வாண்டோ ஸ்டேட் மேட்ச் ப்ரிப்பரேஷன். காலைல லேட்டாக எழுந்திரிச்சேன். எந்திரிச்சு தண்ணி குடிச்சிட்டு முட்டை ஒரு 3, 2 ஹோல் எக், ஒரு எக் ஒயிட், மிச்சம் 3 அம்மா சாப்பிட்டாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மட்டன் வாங்கிட்டு வந்தேன். அம்மா தான் சமைப்பாங்க எப்போவுமே. என்னால் சமைக்கிற டைம், ஏன்னா எனக்கு சமைக்க டைம் இல்லை. அதுக்கப்புறம் கிளாஸ் கிளம்பியாச்சு. இதெல்லாம் தான் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நல்லா டயர்டாக இருந்தது. கொஞ்ச நேரம் நான் தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் டக்குன்னு எழுந்து கொஞ்ச நேரம் ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணிவிட்டு, ஏன்னா பசங்களும் கொஞ்சம் ஏதோ கான்வர்சேஷன் போயிட்டு இருந்தது, இன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருந்தது. அதனால் நான் ஃபுல் டைம் ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட் ஒர்க் மூவ்மெண்ட்டில் பண்ணியாச்சு. அண்ட் மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு கிக்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிட்டேன். ஏன்னா 2 காலுமே நல்லா ஃபுல்லாக டைட் ஆகிடுச்சு, 2 ஹாம்ஸ்ட்ரிங்குமே. சரி, அது இல்லாமல் நேற்று இன்னைக்கு காலைல பண்ண எக்ஸசைஸில் பாடி ஃபுல்லாக டீஹைட்ரேட், தண்ணியே இல்லைன்னு நினைக்கிறேன். கிராம்ப்ஸ் வேறு அப்பப்போ ஸ்டமக்கில் வர ஆரம்பிச்சிது. நீங்களே பார்க்கலாம், வெயின்ஸ்லாம் கொஞ்சம் கிளியராக தெரிய ஆரம்பிச்சிது பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் வாட்டர். லஞ்ச் பார்த்தீங்கன்னா நல்ல சாப்பாடு, வெஜ்ஜு, அதுக்கப்புறம் மட்டன், அதுக்கப்புறம் கடைசியாக லாஸ்ட் ரவுண்ட் அப்படியே செகண்ட் ரவுண்ட் தயிர் சாதம் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி மந்தமாக டயர்டாக உட்காந்துருந்தேன். தூரல் வர போட்டே இருந்தது. அப்போ அதை கூட்டு வந்து ரயில்வே ஸ்டேஷனில் விட்டார். அப்புறம் இடமே இல்லாமல் இருந்துச்சு படுக்க. ஒரு இடம் கொஞ்சம் அப்படியே பேசி ஷேர் பண்ணி அப்படியே கொஞ்ச நேரம் படுத்துட்டேன் ஒரு 1 ஹவர். அப்புறம் எழுந்து பஸ்ஸில் ஃப்ரண்ட் சீட் கிடச்சிது ஃபஸ்ட் டைம். அப்படியே ட்ராவல் பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வடக்கு நண்பர்கள் சிக்கன் சமைச்சு வச்சுருந்தாங்க. அதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அம்மா சமைச்சு வச்ச மட்டன், இது பிஜி சாப்பாடு. இது நம்ம ரூம்மேட் சமைச்சா வெஜ்ஜு. See you guys tomorrow. This is Vidanya.